ما بعد إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய ஒன்றுகூடல் நிகழ்ச்சியிலே நாம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விடயங்கள், வளரும் குழந்தைகள், அதை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை கலந்தாலோசனை செய்வதற்காகவே இன்றைய நிகழ்ச்சியினுடைய இறுதி தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப் 46வது வசனத்தில் சொல்றான், பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அலங்காரங்கள் என்றாலும் வல் பாக்கியாத்து சாலிஹாத், நல்லமல் என்பதுதான் ஹைருன் இன்த ரப்பிக், அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த குழந்தை செல்வம் அல்லாஹ்வுடைய அருளாக இருந்தாலும் அது ஒரு சோதனையாகவும் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்து சாஃபாத் 100வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனையை சொல்லி காட்டுறான். ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிஹான குழந்தைகள் இருந்து எனக்கு தந்து விடுவாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்டபோது ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது, ஒரு பொறுமையான ஒரு குழந்தை அவருக்கு கிடைக்க இருக்கிறது என்ற நன்மாராயத்தை நாம் கொடுத்தோம் என்று சூரா சாஃபாத் 101வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்கும்போதே நல்ல சாலிஹான குழந்தையை தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ஒரு அமானிதம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும்போது குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் என்ற ரஅய்யத்தியங்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே கண்காணி பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ஏன்னோ திருமணம் முடித்தோம், சம்பாதிக்கிறோம், சொத்து இருக்கு, வீடு இருக்கு, காசு பணம் இருக்கு, குழந்தை பிள்ளை பெற்றுட்டோம் அப்படி என்று நம்ம வாழ முடியாதுங்க. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும். இந்த பொருளாதாரம் நம்மக்கிட்ட எப்படி வந்துச்சு, அதை எப்படி சேர்த்துக்கிட்ட, உனக்கு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சா என்றும் கேட்கப்படும். நம்ம குழந்தைகள் விஷயத்தில் நாம் என்ன கவனம் எடுத்தோம்ங்கிறதும் கேட்கப்படும். நம்ம நல்ல முறையில் கவனம் எடுத்து நல்ல முறையில் போதனைகளை கொடுத்து அது திருந்தி வரல என்றால் நம்ம மேலே குற்றம் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால் அவர் மேலே குற்றம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய கடமையை நாம் சொல்லி ஆகணும். நல்ல வழியில் குழந்தைகளை வளர்க்கணும். அப்படி வளர்த்தும் தவறுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான். அரிதாகி போனது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அதில் நம்மளுக்கு குற்றம் இல்லை. ஆனாலும் நம்ம சின்ன சின்ன சருகல்களையும் செய்யாமல் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு குடும்ப வாழ்வு, கணவன் மனைவி எப்படி வாழ்ந்துக்கிறது, குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறது, பிள்ளைகளுடைய சுட்டித்தனங்கள்,
பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய சவாலாகத்தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. நல்ல பொருளாதாரம் இருக்குது, அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு வளர்க்க முடியல, ஒரு உடுப்பு வாங்க முடியல, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. இப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வசதி இல்லாத ஒரு காலம் ஓடி போச்சு. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப வசதி இல்லாத ஒரு காலம் ஓடி போச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எல்லாருமா சேர்ந்து கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. சென்ற வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு அடுத்த கையோட எல்லா ஊர் மக்களும் இன்னொரு விஷயத்தை யோசிச்சாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான யூனிஃபார்ம், புத்தகம், கொப்பி வகைகள், ஸ்கூல் பேக்கு இதெல்லாம் அள்ளிக்கொண்டே கொடுத்தோம். அந்த மக்கள் சொல்கிறாங்க, சாதாரண காலங்களில் கூட கிடைக்காத புத்தக பைகள், பேக்குகள் இப்போ எங்களுக்கு கஷ்டமாக வந்தது பிறகு மக்கள் நிறைய கொண்டாந்து தாராங்கங்கிறாங்க. மொத்தமாக ஒரு ஸ்கூலில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதோ படலையோ அந்த பகுதிக்குட்பட்ட ஸ்கூல் எத்தனை பேர், எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டு சில பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஓடிப்போய் அந்த எல்லா பிள்ளைகளுக்குமே அதுக்குரிய திங்ஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். பொருளாதார ரீதியாக பழையபடி நமக்கு கஷ்டங்கள் கிடையாது, ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வடிகட்டி இந்த ஊரில் ரொம்ப வசதி இல்லாத ஒரு ஃபெமிலி அப்படி என்று அளந்து பிடிச்சி அங்கே போனாலும் ஒரு பிளேண்டு கிடைக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், சாப்பாடே இல்லாமல் பட்டினி கிடந்து மயங்கி விழுந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸுகளை பார்க்குறோம். ஒரு நாள் அடுப்பெரிஞ்சா அடுத்த நாள் எங்கள் வீட்டில் அடுப்பெரியாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஓரளவுக்கு நம்ம வசதியாக இருக்கிறோம். இப்போ நமக்கு சவாலாக இருக்கிறது என்னென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் எந்த இடத்துல தவறு விட்டிருக்கிறோம் என்கிறத முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டும். எப்பவுமே இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மோமீன்களை பற்றி சொல்லும்போது, இந்த உம்மத்தை பற்றி சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்தில், இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். காரணம் என்ன? நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறத நம்முடைய ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுது. எப்பவுமே நல்லதை சொல்றதும் கெட்டதை தடுக்கிறதும் ரொம்ப முக்கியமாக சோடியா இருக்கணும். திருக்குர்ஆன்ல ரெண்டு விஷயத்தை எப்பவுமே அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்வான். அகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொன்ன கையோட வஆத்து ஸக்கா, ஸக்காத்தை கொடுங்கன்னு சேர்த்து சொல்வான். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்ன கையோட வஅத்தீஉர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க அப்படி என்று சேர்த்து சொல்வான் அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு சேர்த்த கையோட வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறத சேர்த்து சொல்வான். தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுங்க அப்படி என்று சொல்லி சொல்ற கையோட தன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருங்கிறதையும் சேர்த்து தான் சொல்வான். இப்போ ரெண்டும் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. எங்க நன்மை ஏவப்படுது அங்கே தீமை தடுக்கப்படணும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஹதீஸில் ரெண்டு விஷயம் சேர்த்து தான் இருக்கிறது. ஒன்று தனியாக வரல, புறையை பார்த்து நோன்பு வைங்கிறது தனியாக வரல. புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பை முடியுங்கிறது சேர்த்து தான் பெறுது. புறையை பார்த்து நோன்பு வச்சுட்டோம், ஆனால் அடுத்த புறை பார்த்துட்டோம் என்ன செய்யறதுங்கிறது தெரியாத யாரும் சொல்ல இயலாது. ரெண்டும் சேர்ந்து தான் ஹதீஸில் இருக்குது. புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பை விடுங்கன்னு தான். அது மாதிரி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு. நன்மையை உங்க தீமையை தடுங்க. எல்லா விஷயத்திலையும் இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நன்மையே ஒரு தீமையை தடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகள் விஷயத்துல நம்ம நல்லது சொல்றதும் கெட்டதை தடுக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பிள்ளை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இஸ்லாத்தின் பார்வையை விட்டுட்டு, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விஷயங்களை தவிர்த்த விட்டுட்டு
யாரோ எழுதி வச்சதும் எவனோ மூளைக்கு பட்டதையும் சொல்ல அதை குழந்தை உளவியல் அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு அமுல்படுத்தி மக்கள் ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கிறாங்க. அறகுறாது. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு உளவியல் தத்துவம் சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது. பிள்ளைகள் மனசு நோக்கப்படாது, பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, பிள்ளைகளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் என்று குழந்தை உளவியல் சொல்லாங்க. ஆனால் உண்மையிலேயே சைக்காலஜிக்கலாக கூட அதை மட்டும் சொல்லவே இல்லை. பிள்ளைகளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. சைக்காலஜிக்கலாக பிள்ளைகளுக்கு நோ சொல்லி பழக்குங்கன்று தான் இருக்குது. நம்ம அதை பார்க்கறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. எப்பவுமே பிள்ளைகளை நாம எப்படி பார்க்கணும்னு சொன்னால் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை கொடுத்து தான் பிள்ளை வளர்க்கணும். இல்லாட்டி அந்த பிள்ளை இந்த உலகத்துல வாழ கஷ்டப்படும். நம்மளுடைய இருக்கு, நம்முடைய மடியில இருக்கும், நம்மளுக்கிட்டே இந்த பிள்ளை இருக்கும் என்று எப்பவுமே நினைச்சுக்க முடியாது. நம்ம நாளைக்கு வேணுமென்றால் மரணிச்சிடலாம். ஆனா அந்த குழந்தை இந்த உலகத்துல வாழணும் என்றால் அதுக்கு தேவையான வலிமையை நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய தவறு நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்குறோம். என் பிள்ளை என்கிட்ட இருக்கு வசதி, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்திருப்போம், ஓடுறதுக்கு ஒரு பைக்கு கூட இல்லாம நம்ம வளர்ந்திருப்போம், ஸ்கூலுக்கு பேக்கில் புத்தகம் வைக்காம கையில தூக்கிட்டு போய் ஆயிருப்போம். என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, விதம் விதமா பேக்கு வாங்கிட்டோம். நான் அந்த காலத்துல காட்சட்டை கூட இல்லாம படிச்சிருக்கிறேன். பிஞ்சு போன உடுப்பை போட்டிக்கிறேன். என் பிள்ளைக்கு உடுப்பு வேண்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். போனா ஒரு 4 செட்டு உடுப்பு வாங்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு உடுப்பு வாங்குவேன். என்ன இப்போ வளரும் போது இன்னொரு பைக்கு வேண்டி கொடுப்பேன். நான் பட்ட பாடு பிள்ளை படக்கூடாது, ஆசைப்பட்டா இன்னொன்றை சேர்த்து வேண்டி கொடுப்பேன். நல்லது விஷயம். நம்ம ஆசைப்படுறோம், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அன்பு காட்டுறோம், பாசம் காட்டுறோம். ஆனா இப்படி மட்டுமே நம்ம பிள்ளைய வளர்த்துட்டோம்டா நம்ம பிள்ளை இந்த உலகத்துல நம்மளை சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இந்த பிள்ளையால ஸ்டடியா வாழ முடியாது. சின்ன வயசுலயே ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு முதல் 3ஆம் ஆண்டுல ஸ்போர்ட்ஸ் ஏற்பாடு செய்வாங்க. அதுக்கு முன்னே ஸ்போர்ட்ஸ் இல்லை. 3ஆம் ஆண்டுல தான் ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? தடை தாண்டி ஓட்டம். ஸ்போர்ட்ஸே என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உயரத்தில், சும்மா ஒரு அடி உயரத்தில் ஒரு கயிறை கட்டிட்டு அதை தாண்டி ஓடணும், ஓடு அப்படின்னு விடுவாங்க. இந்த பிள்ளைகள் அதை பாஞ்சி தாண்டி ஓடிக்கிட்டே போகணும். பிள்ளைகளுக்கு விளையாட்டு, ஆசிரியர்களுக்கு அங்கே கண்காணிப்பு, ஆசிரியர்கள் நோட் பண்ணணும். அந்த பிள்ளையில எந்த பிள்ளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அதை டிக் பண்ணணும். எந்த பிள்ளை தாண்டாமல் அந்த கயிற்றை இழுத்துக்கிட்டு ஓடுது அதை டிக் பண்ணணும். எந்த பிள்ளை அந்த இடத்துல போய் டென்ஷன் ஆகி நின்று என்ன செய்கிறது என்று தெரியாமல் தவிக்குது அதை டிக் பண்ணணும். அந்த பிள்ளை இப்போ மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கயிற்றை கண்டோன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துலயே நின்று அளப்பாக்குது, தடுமாறுதுன்னா அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டது. அந்த பிள்ளைகளுக்கு சடுதியான முடிவெடுக்க முடியல. அடுத்தது, அந்த பிள்ளை அந்த கயிற்றை இழுத்துக்கிட்டே ஓடுதுன்னு சொன்னா அந்த பிள்ளை எதையுமே யோசிக்க மாட்டேங்க. தாண்டி போகுதுன்றா அந்த பிள்ளை வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பக்குவம் இருக்குது, பிரச்சனைகளை தாண்டி போகக்கூடிய பக்குவம் இருக்குது. இதை டிவைஸ் பண்ணி பிரித்து எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகளை அந்த ஆசிரியர்கள் வழங்கணும் என்று ஒரு பாடசாலை தீர்மானிக்கும். இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி எதிர்நோக்குது அப்படிங்கிறது நம்ம கவனிப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை நம்ம கையாள தெரியும். சும்மா நம்ம நாட்டில் அது இல்லாட்டியும் மேலத்தைய நாடுகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்தான், அந்த குழந்தையினுடைய ஐக்கியூ எவ்வளவு இருக்குது, மூளை வளர்ச்சி எவ்வளவு இருக்குது, கருவறையிலேருந்து வரும்போதே ஒரு குழந்தைக்கு மூளை வளர்ச்சி வந்துருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை இழுகி குப்புறப்படுத்துக்கிட்டு உண்ணி காலை ஒத்தி முன்னுக்கு வரக்கூடிய அந்த பருவத்தில், அந்த 3 மாதம் 4 மாதம் பருவத்தில் அந்த பிள்ளைய ஒரு பெட்டில் போட்டுட்டு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை அப்படியே தவண்டு வந்து அப்படியே உண்ணி வந்து
இன்னொரு தடவை உண்ணினா கீழே விழுவோம் என்ற இடத்துல என்ன செய்யுதுங்கிறத பார்ப்பாங்க. நிக்குதா, அப்படியே வந்து விழுதா, அல்லது அந்த இடத்துல நின்று திரும்பி காலை வச்சு தாவுதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அந்த புள்ளோட டெஸ்ட் பண்ணணும். ரைட், இந்த புள்ள எவ்வளோ ஐக்குவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்குள்ள சில டெக்ஸ்ட்கள் எடுப்பாங்க. அந்த புள்ளோட காது கேட்குதா, கண் பார்வை திரும்புதா, தாய்ப்பால் குடிக்குதா, அந்த புள்ளோட வாய்க்கு பக்கத்தில் இப்படி விரலை வைப்பாங்க. வச்ச உடனே அதை எடுக்க பார்க்குதுன்னா ஓகே, பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இன்னும் அதிகபட்சமாக அந்த குழந்தைகளை ஆய்வு செய்கிறாங்க. ஐக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குன்ற ஆய்வு செய்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கும் போது நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சவால் மனசை நம்ம கொடுக்கணும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கணும். கொடுக்காம குழந்தை வளர்த்து நம்ம சாதிக்க மாட்டோம். அந்த குழந்தை பாதிக்கப்படும். கேட்குறதெல்லாம் கொடுத்த நீங்கள் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம். செல்லம் கூடிட்டு ஓவர் செல்லம் குடும்பத்தில் முதல் கண்ட ஒரு பிள்ளையா இருக்கும். கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா அஞ்சிமாரும் தூக்க தொடங்குவாங்க, அங்கிள்மாரெல்லாம் தூக்குவாங்க. பாப்பா எனக்கிட்ட கொஞ்சம் தாங்கடா அப்படின்னு தவிப்பாரு. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பாசங்கள் கூடும். அப்படி ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் பாச பிணைப்பில் கடுமையாக அரவணைக்கப்படுதுங்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியும் இருக்கு. இந்த பிள்ளை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கிடைக்காத போது அந்த பிள்ளை மன ரீதியாக பாதிக்கப்படும். மேனியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. டிப்ரெஷன் என்கிறதுக்கு நேர் எதிரான ஒரு பிரச்சனை தான் மேனியா. டிப்ரெஷனுங்கிறது லோ மூடு. அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒன்றுக்கும் விருப்பம் இல்லை. மேனியாங்கிறது ஹைப்பர் ஆக்டிவ். அடிச்சு பிச்சு கடிச்சு உதச்சி பிடிச்சி ஜன்னல்ல ஏறி அங்கே போய் இங்கே கத்தி கூவண்டு தனக்கு ஊவண்டுக்கு நிற்கிறது தான் மேனியா. அடங்க மாட்டேங்கிறான், அடிச்சு போட்டாலும் அடங்க மாட்டேங்கிறான். இது மேனியா, இது டிப்ரெஷன். இந்த ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தா பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் என்று சொல்லுவோம். இந்த குழந்தைகளுக்கு கேட்கறதெல்லாம் நாம கொடுத்து கொடுத்து வளர்க்க வளர்க்க அந்த குழந்தைக்கு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமை இருக்காது. அடுத்தவங்களை மதிக்கக்கூடியது இல்லை. ஏத்தா அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பிள்ளைகள் தான் 90 மார்க்ஸ் வாங்கினதுக்கு சூசைட் பண்ணும். 10 மார்க்ஸ் குறைவானது அந்த பிள்ளையால தாங்க முடியும். நம்ம வளர்த்த விதம் பிள்ளை நோ சொல்லணும். பிள்ளைகளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கறது இல்லை, இல்லை அது வேணாம், சரியாகாது, இப்ப பாப்பா கிட்ட காசு இல்லை அப்படி சொல்லணும். நீங்க எப்பவுமே வெளியிறங்கும் போது பைக்கில் பிள்ளைய எடுத்து ஒரு ரவுண்ட் சுற்றி பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு போறத பழக்கமாக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. ஒரு நாள் அவசரமா போக வலிக்கிட்டா விட மாட்டான், கத்துவான், கத்துவான். அந்த நேரத்துல நமக்கு கோபம் வரும். உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியுமாடி என்று பொண்டாட்டிகிட்ட கேட்போம். நம்ம தானே வளர்த்தது. பலமையாக்காதீங்க. எப்போவாவது சுத்திட்டு போங்க. அப்ப அன்னைக்கு இல்லை வாய் பாப்பாண்டா போயிட்டே இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மகன் போயிட்டே இருக்கலாம். ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பாப்பாவுக்கு டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்னா கேட்டுக்குவான். நீங்க வளமையா செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யாட்டி அந்த பிள்ளையால தாங்க முடியாது. பிள்ளையில எந்த குற்றமும் இல்லை, நம்மள தான் குற்றம் இருக்கு. நீங்க வெளியூர் போயிட்டு வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது டெய்லி சாக்லேட் வந்து கொடுத்தா நீங்க தப்பான ஆளு. எப்போவாவது ஒரு நாளைக்கு மறந்துருப்பீங்க, அல்லது வார நேரம் கடை பூட்டிருக்கும், இல்லாட்டி பொக்கெட்ல காசு இல்லாமல் இருக்கும். அப்ப உங்க குழந்தை உங்க மேல எரிச்சப்படுவான். பாப்பா என்னோட இறக்கம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவார். சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஆனா வளமையாக்காது. நலும்பெரும் பெறாமலும் விடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த பிள்ளைக்கு தெரியும். இதை கேட்குதுண்டா உடனே கொடுத்துடாதீங்க. ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை வேணாம், கூடாது, தப்பு. அது நம்ம மார்க்கெட்டுக்கு பிள்ளை. பாப்பா கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, இது உங்களோட வயசுக்கு இல்லை மகன், அது வேணாம், வேற அது பார்ப்போமா, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். பாப்பா காசு வந்தா வாங்கி தரனா ஓகே. அந்த பிள்ளை சைலண்டா. இந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல அவனுடைய விஷயத்தை முடிச்சுக்கு போறதுக்கு அவன் வாழ்க்கையில சில பாடங்களை அவனுடைய ஃபார்முலாவாக அவனுடைய அடையாளமாக எடுத்துக்குவான். அதான் அவனுடைய சிக்னேச்சர். அப்படி எடுத்துக்குவான், அவனோட சிக்னேச்சர் எடுப்பான்.
சில பிள்ளைகள சிக்னேச்சர் என்ன தெரியுமா? ஏதாவது கேட்பான், கொடுக்கலாட்டி தட்டோரண்டு அப்படியே கீழே விழுவான். அது தலை வெடிச்சு ரத்தம் வரும், சுவர்ல போய் மோதுவான், கத்துவான். அது ஹாஸ்பிட்டல் ஆയിരിக்கும், ரோடு ஆയിരിக்கும், கல்யாண வீடு ஆയിരിக்கும், பள்ளி வாசல் ஆയിരിக்கும், மாமா வீடு மாமி வீடு கத்துவான். தம்பியம்பாங்க, தூக்குவாங்க. நேரம் 1 மணி ஆகும், கத்துவான். செய்ய வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு வருது. இப்போ உடனே அதை கொடுக்குறாங்கன்னா அந்த பிள்ளை ஏற்கனவே ஒரு தடவை இப்படி கத்தி சாதிச்சிருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு தடவை அவன் சத்தம் போட்டு கத்தி தொல்லை தாங்க முடியாம அல்லாஹ் இவன் வாயை பொத்தனும் வேண்டிக்கு வாடியது அந்த பால் பாக்கெட்டை வேண்டி இன்னொரு கொடுத்தோன்னே வேண்டி எடுத்துவான். ஓகே, இப்போ அது அவனுடைய சிக்னேச்சர். இப்போ அவன் மைண்டில் அதை எழுதிட்டான். ஓகே, இனி ஏதாவது இவங்க தரணும்னா நம்ம இந்த டிசைனில் போக வேண்டிய, அவனுக்கு அது வலிக்காது. இப்போ நாம என்ன செய்யணும்? அவர் கீழே விழுகிறார், கத்துறார். நாங்கள் முடிவெடுக்கணும், இன்றைக்கு இதை கொடுக்கக்கூடாதுண்டா இல்லை, முடிஞ்சு. இல்லைண்டா இல்லை, கத்துறார். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வார்த்தை சொல்ல, பாப்பா சொல்லிட்டேன், இல்லாட்டி உம்மா சொல்றேன், உம்மா சொல்லிட்டேன், அது கூட, அது வேணாம், பேசாம இருக்கணும். இல்லையா, கதவை போட்டு நீங்க கத்துங்க. தம்பி நீங்க விடிய விடிய கத்தினாலும் அது இல்லை. இப்ப பெத்த மனசு துடிக்குதும் தவிக்குதும், வாப்பாவுக்கு உம்மா சப்போர்ட், உம்மாக்கு வாப்பா சப்போர்ட். உறுதி எந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன் இவர் சொல்லுவாரு, உங்களுக்கு சும்மா இருக்கணும், நான் எந்த பிள்ளைய விடுங்க சொல்றா. இவங்க 2 பேரும் சரியா இருந்தாலும் வீட்டுக்கு இருக்கிற மாமனார் மாமியா விடுறல பேர பிள்ளை கத்துற என்னால தாங்க இல்லாம்பாங்க. இப்பதான் நமக்கு பிள்ளை வளர்க்க இல்லாம போகும். தயவு செஞ்சு விட்டுறணும். அவர் அன்றைக்கு மட்டும்தான் கத்துவார், விடிய விடிய கத்துவார், 12 மணி வரைக்கும் கத்துவார், 1 மணி வரைக்கும் கத்துவார். டயர்ட் ஆகுவார், ஒரு 2 மணிக்கு தூங்குவார். அவரை மைண்டில் அவர் ஒரு சிக்னேச்சர் வைப்பார், உம்மா இல்லைண்டா இல்லை தானே, என்ன அவ்வளோதான், இதுக்கு மேல் அந்த சத்தம் பெறாது. எப்போ நீங்கள் கடையை தட்டி கோல் பண்ணி, பாப்பா ப்ளீஸ் மகன் கொஞ்சம் கோவிச்சிக்காதடா, நேரம் 12 நீ கடை பூட்டிட்டு போயிட்டு தெரியும், இவன் பால் பாக்கெட் ஒன்று கேட்டு கத்துறான்டா, அல்லாக்காக நான் அந்த கடைக்கு முன்னுக்கு வர மதிலால் எட்டித்தாவாப்பாண்டு வேண்டி கொடுத்து, அப்பாடா இவனை அமைதிப்படுத்துறோம்னு நீங்க நினைச்சிட்டீங்கடா, வாழ்க்கை பூரா இதே வேலை தான் நீங்க செய்யணும். ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க, சரி? அப்ப இந்த குழந்தைகளுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கணும். இல்லைன்னு சொல்றத இல்லைன்னு, இது கூடாதுன்னா கூடாதான். அவன் சொல்லுவான், வந்து எல்லாரும் பேர்தே கொண்டாடுறாங்க, கேக்கு வெட்டுறாங்க, கேக்கு திங்க, எனக்கு பேர்தே எங்க? என்னோட புள்ளோட மனசு வந்துடும் என்று மார்க்கத்தை கையுடுறோம். பேர்தே கொண்டாடுறது பிதாத்துமான், அது மார்க்கத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை, தப்பு மகன். அதை வீட்டுக்கு கொண்டாடைய மேல, வெளியில கொண்டாடைய மேல மகன், அது நாம செய்யற வேலை இல்லை, அது முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்யற வேலை, அது பாவம், அது கூடாது மகன். அவ்வளவுதான். நாமளும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதும் இல்லை, நம்மளோட வீட்டை நடக்கிறதும் இல்லை. நம்மளோட பிள்ளைகளுக்கு அது கூடாதுன்னு சொன்னா, ஸ்கூல்ல இருந்து வந்து மகன் சொல்றான், பாப்பா இன்னைக்கு ஒரு பொடியனுக்கு பர்த்டே, எல்லாருக்கும் கேக்கு தந்த, நான் வேண்டி திங்கல பாப்பா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம். அவனுக்கு ஆசை வராது. ஏன்னா நம்ம வளர்த்தது அப்படி, பிள்ளைய என்று சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய என்று சொல்லணும். அப்ப நோ சொல்லணும், இது கூடாது, இது வேணாம். ஓகே, இப்ப அந்த பிள்ளை என்ன கேட்பான் தெரியுமா? பாப்பா இது எனக்கு ஆசையா இருக்கு, வேண்டி தரலாமான்னு கேட்பான். வேண்டி தாங்கன்னு கேட்க மாட்டான், வேண்டி தரலாமான்னு கேட்பான். பாப்பா காசு இருக்கான்னு கேட்கான் ஒரு தடவை என் மகன். என்னடா கேட்கு? இல்லை எனக்கு அது ஆசையா இருக்கு, இருக்கிற காசு. ஏன்னா நம்ம அப்படி சொல்லியிருக்கோம் ஒரு தடவை, இல்லை பாப்பா கிட்ட காசு இல்லை, வேணும். அப்ப அவன் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப கேட்க, அதை பொருளை கேட்கல, பாப்பா காசு இருக்கான். எப்படி அவன் அந்த அந்த ட்ரக்குக்கு வாரான். இதான் அந்த பிள்ளைகள் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய வளர்ந்து வரக்கூடிய அந்த உணர்வுகள் கற்றல் நடந்துகிட்டு இருக்கும், அதை பொத்தி அடக்கவும் கூடாது. கதிரை அப்படி இழுத்துக்கு போவான், இழுத்துக்கு போவான், போடாங்கல். நாம சொல்றோம் எனக்கு தூக்கம் இல்லை, உம்மா தடுக்கிறோம், பாப்பா தூங்குறார்,
இன்னும் சத்தத்தை போறான். அப்பா அந்த சத்தத்துக்கு தூங்கணும். உங்களுக்கு ஏழு அடி போங்க, உங்களோட சாச்சிர விட்ட போய் தூங்கணும், அம்மா விட்ட போய் தூங்கணும். அவன் கதிரையை இழுக்கணும். அவன் கதிரையை இழுத்து அந்த சத்தத்தை பார்க்குறான். இந்த கதிரையை இழுத்து அந்த சத்தம் பெறுது. அதை பார்க்க சில பிள்ளைகளை பாருங்க, இப்படி பார்த்தவன் திரும்பி நின்று குனிஞ்சு காலுக்குள்ளால உலகத்தை பார்க்கட்டும், அப்படியும் பார்க்கட்டும். அது என்ன கோணத்தில் இருக்கின்ற அவன் பார்க்கட்டும், விடுங்கள். அப்ப சில பிள்ளைகளுடைய இந்த உணர்வுகளை நாம அடக்கவும் கூடாது. ஓடி போய் சுவரில் முட்டுப்பட்டு அழுவான். அழுதா வலிக்குதுன்ற அர்த்தம். அப்போ ஒரு நல்ல பெற்றோர் என்ன செய்யணும்? அவன் அழுகுறான், வலிக்குது, முட்டுப்பட்டுட்டா ஓடி போய், ஐயோ வந்து முட்டிட்டீங்க, என்ன பார்த்து வரணும், வலிக்குதா, சரியாவிடும், அம்மா தடவி விடுறேன், நான் உப்பா தாரேன், சரியாவிடும் அப்படின்னு முத்தம் கொடுக்கணும். உண்மையிலே முத்தம் கொடுத்தல் வலியை குறைக்கும் என்பது அக்குப்ரெஷர் மருத்துவத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். அந்த அடிபட்ட இடத்துல ஒத்தனம் கொடுத்தல். அப்போ குழந்தைகளுக்கு அந்த இடத்துல முத்தம் கொடுத்தா சயின்டிபிக்கலாகவே வலி குறையும். அது அக்குப்ரெஷர் மருத்துவத்தில் உள்ளது. அப்போ அதை நாம சொல்லணும், முட்டிட்டீங்க, வலிக்குது, என்ன சரியாவிடும், பாப்பா முத்தம் கொடுக்குறேன், பார்த்து வரணும், வேகமாக வந்துட்டீங்க, என்ன வழுக்கும் தானே மகன், டைல்ஸ் தானே, மெதுவாக வரணும். இதுதான் பிள்ளை வளர்க்குறேன். அதாவது சைல்ட் சைக்காலஜி என்றா யதார்த்தத்தை அப்படியே பேசுறது தான். நம்மடாக்கள் எப்படி பிள்ளை வளர்க்குறேன்டா, ஓடி போய் பிள்ளை முட்டினா உடனடியா போய் இல்லை 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 இல்லை, அவனுக்கு வலிக்குதுன்ற அவனே முடிவெடுத்திருக்கான். நீவ போய் தடவைக்கிட்டு இல்லை இல்லை பிள்ளைக்கு நோவல், பிள்ளைக்கு நோவல் இல்லை, நான் அவன் டென்ஷன் ஆகிறான், நமக்கு வலிக்குதுமா இல்லைங்க பிரம்மையோ. அவன் டக்குன்னு அப்படி சைலண்ட் ஆகும். அழுதவன் நின்றுட்டான். நாம நினைக்கிற நாம புள்ள வளர்க்கவும், பிள்ளைய கொளற விடலையே. இப்ப பிள்ளைய அழ விடப்படாதுங்கிறது திறமை இல்லை. அழுகுற டைம்ல அழத்தான் பண்ணும், அதை அடக்கக்கூடாது. ஆனா சொல்லணும், சரியாயிடும், சரியாயிடும் பாப்பா, அழாதீங்க பாப்பா, சரியாயிடும் பாப்பா, இன்னும் மருந்து போட்டோன்னே சரியாயிடுமா, அப்படித்தான் சொல்லணும். வலிக்கவே இல்லைன்னு அவனை டென்ஷன் ஆக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த பிள்ளை அவடத்தை செஞ்ச தவிர அவருக்கு அவடத்தை பாடம் நடத்தினா தான் திரும்ப அவர் அந்த இடத்துல கவனமா வருவார். மகன் டைல்ஸ் ஈரக்கால், வேகமா வந்தீங்க, முட்டிட்டீங்க பார்த்தீங்களா, இனிமே அப்படி வரக்கூடாது, கவனமா வரணும். இதை சொல்ல வேண்டிய நாம என்ன செய்யறா, சுவருக்கு அடிக்கிற, பிள்ளைக்கு அடிப்பியா, பிள்ளைக்கு அடிப்பியா, பிள்ளைக்கு அடிப்பியா, சுவருக்கு அடிக்க. இப்ப பிள்ளை என்ன ஃபீல் ஆகுதுண்டா, என்னல எந்த பிரச்சனையும் இல்லை, சுவரு தான் பிரச்சனை. அடுத்த அண்டைக்கு ஓடி முட்டி போட்டோமா, என்னடா ஆடியன்ஸ் அவருக்கு. இப்ப இவன் தவறு செஞ்சோட்டு இன்னொரு ஆள்ல பழி போடுறதுக்கு நாம பழக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியால் போகும்போது ஒருத்தர் வெட்கப்படுறவருக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய சகோதரர், வெட்கப்படாதடா, ஏன்டா பொம்பளை புள்ள மாதிரி வெட்கப்படுறேன். போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, விடுங்க, வெட்கப்படட்டும். அது அவனுடைய இமோஷன், அவனுடைய ஒரு மனவெழுச்சி, அது விடுங்க, வெட்கப்படட்டும். அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி தானே, விடுங்களேன், அடக்காதீங்க. வெட்கப்பட்டுட்டீங்க, அடக்குறல்ல, வெட்கம் பெருந்தான். இனிமே நம்ம பார்த்து கொள்ளணும், மூடி வச்சுட்டு கதவை உள்ளால தாப்பால் போட்டுட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லணும். என்னடா வைக்க ஆம்பளடா நீ அப்படின்னு சொல்லினா நாளைக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்து நான் ஆம்பளை தான்றோம். அப்ப அந்த அந்த உணர்வுகளை மதிச்சு நடக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கிட்ட தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். உன்னால முடியும், நீ செய்வ, நீ சாதிப்ப, தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே நேரத்தில் அந்த தன்னம்பிக்கை ஊட்ட போய் ஒரு சிலர் எப்படி தன்னம்பிக்கை ஊட்டுறாங்கண்டா, கம்பேர் பண்ணி தன்னம்பிக்கை ஊட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். தன்னம்பிக்கை ஊட்ட நல்ல மார்க்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்ற தெரியுமா, சாச்சாட மகன் அப்ப ஒன்னை விட 6 மாசம் இளமடா, அவன் என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க, கம்பேர் பண்றது பச்சைப்பிள்ளை. அவன் எடுத்த மார்க்ஸை வந்து சந்தோஷமா இருக்கு, நமக்கு 85 எடுத்திருக்கானுங்கிறது கடும் சந்தோஷம்தான்.
ஏன்னா நாம 15 தான் எடுத்து அவன் விட்டதை தான் நாம எடுத்த கடும் சந்தோஷம் உண்டாலும் காட்டிக்கிறல்ல. என்னடா இது, என்னடா 85 எங்கடா 15? இப்படி புள்ள வளர்க்கப்படாது. முதல்ல தன்னம்பிக்கை விட்டுரு. எப்படி என்றா, மகன் நீங்க ஃபர்ஸ்ட் வரணும், நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா தன்னம்பிக்கை வரும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும், நீங்க தான் வகுப்புல ஃபர்ஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா தாழ்வு மனப்பாங்கு வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்றா தாழ்வு மனப்பாங்கு. நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்ற ஒரு பிள்ளைய சொன்னா அந்த வகுப்புல இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் வந்தா இவன் செத்து போய்த்துரும். அவன் மேல எரிச்சப்படுவான், அவன் புத்தகத்தை திருடுவான், அவனோட கோவப்படுவான், அவனுக்கு பென்சில் குத்துடும். அவனுக்கு 98 இவனுக்கு 97 ஆரிக்கும். அதை தாங்கிக்க இயலாது. அப்படி வீட்டை வரும், புத்தகத்தை தூக்கி அறிவான். என்னடா நல்ல மார்க்ஸ் தானே எடுத்திக்க, என்னடா இல்லம்மா எனக்கு 97 அவனுக்கு 98. மனநோய் ஆயிட்டு பிள்ளை. காரணம் நாம தான். எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய மார்க்ஸ் அது. ஆனா இதை விட 40 மார்க்ஸ் எடுத்தவன் ஜாலி சந்தோஷம். 40 மார்க்ஸ் எனக்கு சந்தோஷமா ஓடுறான், கூறான். அவனுக்கு அது பெருசி. அவன் பேரண்ட்ஸ் அப்படி சொல்லிக்காங்க. நாம சொன்ன விஷயம் வேற. நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்றால் தாழ்வு மனப்பாங்கு வரும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்றால் தன்னம்பிக்கை வரும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்றா ஒன்ன மார்க்ஸ் எத்தனடா 98, எனக்கு 95டா, மாஷா அல்லாஹ்டா. இப்ப ஒரு சமரசம் இருக்கு. நம்முடைய ஸ்ரீலங்காவில் வெண்ட டீம் தோத்த டீமுக்கு அடிக்கிறேன். இந்த தோத்த டீம் வெண்ட டீமுக்கு அடிக்கிற நம்முடைய ஸ்ரீலங்காவில் தோத்தவன் இருக்கிறல்ல அடியா கிரவுண்டில் அடி உள்ளும், வெண்டவனுக்கு அடி உள்ளும். நம்முடைய ஸ்ரீலங்காவில் வெளிநாடுகளில் தோத்த டீம் வெண்ட டீம் லைன்ல நின்று விஷ் பண்ணி அனுப்பிட்டு கிரவுண்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி. இன்னைக்கு அவன், நாளைக்கு நீ. வெல்கம் பண்ணு. ஒருத்தர் நல்ல மார்க்ஸ் எடுத்தா வெல்கம் பண்ணு, விஷ் பண்ணு. அந்த பொறாம உணர்வு இல்லாம நம்ம குடும்பத்திலேயே நம்ம பிள்ளைக்கு முன்னால இருக்கிறதே அப்படித்தானே. அவர் வீடு கட்டிட்டாரண்டா இங்க நெஞ்சு பொட்ட பொடக்கும். என்ன தாட்டை போட்டு எங்க களவு எடுத்தானே யாருக்கு தெரியும். இப்ப 2 பேர் வீடு கட்டிருக்காரு. இவர் உழைச்சி அங்க என்னத்தை தூளை வித்தானா யாருக்கு தெரியுமாண்டா பிள்ளை கேட்டுக்கிறீ. அப்ப இன்னொருத்தன் வளரும் போது இப்படித்தான் நடக்கிறதுங்கிறத பிள்ளை நம்மகிட்ட படிக்கும். மாஷா அல்லாஹ். நம்முடைய சகோதரன், நம்முடைய மாமா, நம்முடைய சாச்சா, நம்முடைய தங்கச்சி, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நீ காரு வேணும் என்ன, மாஷா அல்லாஹ் சந்தோஷண்டி நல்லண்டி அப்படின்னு சொல்லும் போது பிள்ளை அதை பார்க்கணும். பூரிப்படை. ஒரு ஆளை விஷ் பண்றதை பழக்கணும். இது அப்படி இல்லையே, நீ தான் மார்க்ஸ் எடுக்கணும், நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும். இல்ல, நீயும் ஃபர்ஸ்ட் வரணும், நீயும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அதை சொல்லணும். எடுத்த மார்க்ஸை பாராட்ட தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 30 மார்க்ஸ் எடுத்தா கூட முதல்ல அதை பாராட்டுங்க. ஒரு 30 மார்க்ஸ் எடுத்தாலும் அதை பாராட்டுங்க. எப்படி பாராட்டணும்? மாஷா அல்லாஹ், நீ விளையாடிக்கிட்ட தெரிஞ்ச புத்தகத்தை எடுத்து படிச்சதை காணவும் இல்லை, 30 மார்க்ஸ் எடுத்திருக்கிற. இப்ப என்ன நினைக்கிற நீ? உட்கார்ந்து படிச்சேன்னா நீ 100 மார்க்ஸ் எடுப்படா. நீ சாதாரண நாள் கிடையாது. உனக்கு விட்டு அவ்வளவு பவர் இருக்குங்கிறது விளங்குதா? இனிமே படிமக. உன்னால நல்ல மார்க்ஸ் எடுக்கலடா, நீ சாதாரண ஆள் இல்லடா, உனக்கு முடியும்டா. அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு மோட்டிவேஷன். ரைட், திட்ட பிடிச்சிட்டீங்களா, செத்து போகணும் போல இருக்கும். நாம என்ன சொல்றேன்டா, அவனுக்கு கதைக்கிற கதையெல்லாம் அவனுடைய ஆள் மனசுல அன்கான்சியஸ் மைண்ட்ல சஜஷனா பதியுது. மக்கு 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 மாடு, நீ மாடு மேய்க்கட்டாண்டா, ஒன்றுக்கும் உருப்படி இல்லாது. சனியன் எதை தொட்டாலும் அப்படித்தான். இதை சொன்னோன்னா அந்த பிள்ளைக்கு அது ஒரு சிக்னேச்சர் ஆகும். நான் உருப்படாதவன், நான் எதை தொட்டாலும் நல்லா வாரது, எனக்கு படிப்பு ஏறாதாம், எனக்கு மாடுதான் மேய்க்க வேண்டி வருமாம். இப்ப அவனை தாழ்த்திக்கிறான். எனக்கு முடியாது, எனக்கு இயலாது, எனக்கு முடியாது அப்படின்னு அவன் தாழ்த்திக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்துல தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, பேராசைப்படு. ஓடி சும்மா சொல்லல ஸல்லல்லாஹு. சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லாங்க,
வலா தஅஜஸ், டயர்டாகி இருந்துடாத, ஓடிக்கிட்டே இரு. வயசு 70 போய்த்தோண்டு இருக்காத, நமக்கு என்ன இதுக்கு போற வேண்டு உட்காராத, 2-3 தடவை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் உட்காராத. ஒலா தஅஜஸ், உட்காராத, ஓடு, தேடு, முயற்சி செஞ்சுக்கிட்டே. நம்ம தான் கணக்கு போட்டு வச்சுக்கோம் 1 2 3 என்று. ஒரு தரம் செஞ்சோம் சரி வரல, 2 தரம் செஞ்சோம் சரி வரல, 3வது தரம் செஞ்சோம் சரி வரல, காலால் ஒரு அடி. இதுக்கு பழமொழி வர வச்சுக்க, முடியும் வரை முயற்சி செய். முடியும் வரை முயற்சி செய்யண்டா, எடுத்த விஷயம் முடியும் வரை முயற்சி செய். அது 50வது தடவையும் இருக்கலாம். இந்த குண்டு பல்வை கண்டுபிடிச்ச தோமஸ் அல்வா எடிசன் 10,000 தடவைக்கு போறதான் கண்டுபிடிச்சாராம். எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கும் அந்த ஆளு. அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் 10,000 தடவை நீங்க முயற்சி பண்ணி தோத்து போனீங்களே, அப்ப 10,000 தடவை நீங்க தோத்துட்டீங்களான்னு. அவர் சொன்னாராம், இல்லை நான் தோக்கல, 10,000 பல்பும் 10,000ங்கிறத கண்டுபிடிச்சேன் என்றார். தோல்விகள் கூட ஒரு அனுபவம், தோல்வி அவமானம் இல்லை, அனுபவம். அந்த மனசு அப்படி சொல்லுது. நம்ம பிள்ளைகள் தோத்துட்டு வந்தா பழிக்காதீங்க, பழிக்கிறல்ல, அந்த பிள்ளைகளை சொல்ற, அடுத்த முறை உன்னால சாதிக்கலண்டா, உனக்கு ஏலும், உனக்கு முடியும், நீ செய்வ. நீ பாரு, நீ 3வதுக்கு வந்திருக்கிற, நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை விட பெரிய பெரிய உடம்புள்ளவெல்லாம் வந்து, வெளியூர்காரெல்லாம் வந்து உன்னோட ஓடி இருக்கான். அதுக்குள்ளேயே நீ 3வது வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா உன்னால பெஸ்ட் வர முடியலண்டா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா அப்படின்னு சொன்னா அவன் நிம்மதியா இருப்பான். முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம முடியும் என்று சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோஜனம் தாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு, வலா தஅஜஸ், உட்கார்ந்துராது. வஸ்தஈன் பில்லாஹ், பிரச்சனைகள் வரும், அடுத்தவன்ட்ட சொல்லாத, அல்லாஹ் கிட்ட சொல்லு. வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேவை. நம்மளவங்க இருக்கிறவன் தான். அங்கிள் நான் ஒரு புத்தகம் எழுதலாம் வேண்டியிருக்கேன், நீங்க புத்தகம் கிளிப்பியில் அவனுக்கு ஐடியாவே வைக்கணும். நம்ம மோட்டிவேட் பண்றோம் இல்லையே, மாஷா அல்லாஹ், வெரி குட் தான், சாதிப்படா, நீ எழுதுடா, எதிர்காலத்தில் நீ ஒரு பெரிய எழுத்தாளனா வர போறடா, வெரி குட். உனக்கு என்ன தேவைன்னு கேளு, உனக்கு என்ன வேணும், பேப்பர் வேணுமா, பென்சில் வேணுமா, பேனா வேணுமா, பிரிண்ட் பண்றதுக்கு ஏதாவது உதவி தேவையா, அங்கள்கிட்ட கேளுடா. நல்ல முயற்சி, கைவிட்டுறாத. உன்ன மாதிரி ஆக்கள் தாண்டா சாதனையாளர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லாம நக்கல் சிரிப்பு வர. பாப்பாவே பிள்ளைய சிரிக்கிற, நக்கல் பண்றான். பாப்பா நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் இல்லை, நானுங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் இல்லை, கிளிப்பியல். பாப்பாவே இப்படி சொன்னவன் நல்லா வருவானா? ஸ்கூல் விடக்கூடிய தவறு என்ன தெரியுமா? ரிப்போர்ட் கொடுக்கும்போது மார்க் ஷீட்டை கொடுப்பாங்கல்ல, பிள்ளட மார்க்ஸை போட்டுட்டு பக்கத்தில் அதிகூடிய புள்ளியை போட்டு கொடுக்கறது. வகுப்பில் அதிகூடிய புள்ளி, உங்களோட புள்ள எடுத்தது 60, வகுப்பில் அதிகூடிய புள்ளி 99. அது அதிகூடிய புள்ளி இல்லை, அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி. அந்த புள்ளியை வச்சுதான் இந்த புள்ள போட்டு வெளுவெள்ளன்னு வெளுக்கப்படுறதே. அவரை புள்ளட மார்க்ஸையும் பார்த்துட்டு வகுப்புல எடுத்த புள்ளியையும் காட்டி, இஞ்ச வஞ்சா நீ தவுட்ட திண்டா, மண்ணை திண்டா, நீ இஞ்சோடு தானே திண்ட. உண்ட கிளாஸ்ல உண்ட வகுப்புல ஒரு படிய 100 எடுத்திக்கானா இல்லையா, பல்லாறு. அடுத்த முறை திருத்திக்கு வருவார், சரியா ஆசிரியரை போலே எழுதிக்கிட்டு வருவான். நம்ம என்ன செய்யணும்? ஸ்கூல் செய்யக்கூடிய தவறு அந்த அதிகூடிய புள்ளியை போட்டு கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள எல்லாம், இத்தாலியில எல்லாம் பிரைமரி பிள்ளைகளுடைய மார்க்ஸை பேரண்ட்ஸுக்கே கொடுக்கறது இல்லை ஆசிரியர்கள். அப்ப ஏன் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு கேட்டா, ஆசிரியர்களுக்கு வழங்கணும் மாணவர்களுடைய தகுதி தராதரம், அதுக்கு தான் நாங்க எக்ஸாம் வைக்கிறோம், உங்களுக்கு ஆடுறது கிடையாது. இது பிரிண்ட் அடிச்சு நோட்டீஸ் போர்டில் போட்டுடுறது. பிள்ளைகளுக்கு முடியும், உன்னால ஏலும், நீ சாதிப்ப அப்படிங்கிறத நம்ம கொடுக்க மாட்டேங்க. அப்ப பிள்ளைகளுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோவலிமையை கொடுக்கணும், பிரச்சனையை எதிர்நோக்கக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கணும். வாழ்க்கையில பிரச்சனை வரும், அதுல நடிக்கும். சோசியல் போபியா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஆளாயிட்டு இருக்கிறதுக்கு காரணமா போன் பாவனை தான். போன் பாவனை, சோசியல் போபியா. ஒரு வீட்டுக்கு வந்த ஒரு விசிட்டர், வீட்டுக்கு ஒரு பாட்டி கேட்டால நுழைதாமண்டா, சோபாவில் இருந்துக்கிட்டு போன் பார்த்துக்கிட்டு இருந்த பொடியை நிமிந்து பார்த்துட்டு ஆரோ வாராங்கன்னு புஷ் சொல்லி ஓடுறான், உள்ளூட்டுக்கு போய் கதவை போட்டுறான்.
இது சோசியல் போபியா. பொம்பளை பிள்ளையும் அப்படி ஓடுது, ஆம்பளை பிள்ளையும் அப்படி ஓடுது. உமா நின்றுக்கிட்டு திணிக்கா பாப்பா வெறுப்பறைக்கும் இவங்களோட காய்ச்சிக்கு ஆளும் இல்லட்டே பாவுண்டா எனக்கேலாம். இந்த புள்ள பிரச்சனைக்குரிய பிள்ளை, சோசியல் போபியா. அப்ப நாங்க என்ன செஞ்சிக்கமெண்டா, முகம் பார்த்து பிள்ளைகளோட கதைக்கல்ல, நாமளே முகம் பார்த்து கதைக்கல்ல. முக்கியமான ஒரு விஷயம் ஐ கான்டாக்ட். பிள்ளைகளை கண்ணை பார்த்து கதைக்கணும், முன்னாடி உட்கார வச்சு கண்ணை பார்த்து கதைக்கணும், அந்த பிள்ளையோட இமோஷனை புரிஞ்சு கதைக்கணும். அப்பதான் அவன் நம்ம கண்ணை பார்த்து கதைப்பான். நாம பிள்ளைகள்கிட்ட கதைக்கிறது போன கையில் இஞ்சோ சொல்லு, எத்தனை மணிக்கு போய் சேர்ந்த நீ, அப்புறம் பாப்பம்மா இருந்தாவா, என்ன சொன்னான், இடைக்கிட இப்படி திரும்பி பார்க்கணும், சொல்லுடா. அப்ப பிள்ளை வளராது. பிள்ளைகிட்டான கதைக்கணும், போனை தூக்கி வை, அவனை இப்படி உட்காரு, நம்மட பிள்ளை தான், கையை பிடி, தொடையில் கையது, கண்ணை பாரு, எத்தனை மணி போனடா, சின்னப்பாலாம் இருந்தாரா, என்ன சொன்னார், பாப்பாவை கேட்டாங்களா, பாப்பம்மாக்கு சலாஞ்சு இல்லையா, எப்படி இருக்கியா, பாப்பம்மாக்கு துவா கேட்டையா, சொல்லுடா. அப்படின்னு நாமளே கண்ணை பார்த்து பிள்ளைகிட்ட கதைக்கணும். நம்ம மகளுக்கிட்ட கண்ணை பார்த்து நாம கதைக்கணும். அப்பதான் அந்த பிள்ளை வாராக்கள்கிட்ட கண்ணை பார்த்து கதைக்கும். இல்லாட்டி அந்த ஐ கான்டாக்ட் இல்லாம போகும்போது சோசியல் போபியா தானாக என்ன செய்யும், ஒரு பிள்ளைகிட்ட ஏற்படும். அப்ப முக்கியம் அது. கூச்சப்படுத்தும் போதும், துக்கப்படுத்தும் போதும், அவமானப்படுத்தும் போதும் பிள்ளைகளுக்கு சோசியல் போபியா ஏற்படும். சமுதாயத்தை விட்டு தூரமாக தொடங்கும். இன்ட் அடிக்கிறது, ஒரு பிள்ளைக்கு அதில் ஒரு குறை இருக்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. இப்ப வீட்டை வாராக்களும் சும்மா இருக்கிறல, என்னடா எல்லா பிள்ளையும் பிள்ளை, இது மட்டும் கருப்பு என்னடோ அப்படிங்கிற, இதை நீ சொல்லணுமா? அந்த பிள்ளைகளுக்கிட்ட கருப்புங்கிறத ஒரு அசிங்கமாக நாம தான் தோற்று வச்சுக்கிறோம். கருப்பு ஒரு அழகா காட்டும். எல்லா பிள்ளைகளும் அசிங்கமா வெள்ளையா இருக்கு, இவன் மட்டும் கருப்பு அழகா இருக்கான்னு சொன்னா என்ன, மாத்தி சொல்லுங்க. அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையைத்தான் நாம சொல்றது, குறைபாடுகளை சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரெண்டு கண்ணும் தெரியாத அப்துல்லா உம்மி மக்தும் ரலியல்லாஹு தஆலா வந்து, எனக்கு கண்ணு ரெண்டும் தெரியாது யார் சொல்லா, வீட்டை தொழட்டா பள்ளிக்கு வர கஷ்டம் சொன்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சத்தம் நல்லா கேட்குதான்னு கேட்டாங்க. கேட்குதுன்னாங்க. காது நல்லா கேட்குதுடா உனக்கு, காது நல்லா கேட்குது உங்களுக்கு. அப்ப இருக்கிறத நாம பேசணும். அவன்கிட்ட ஒரு திறமை இருக்குது, இவன் அவ்வளவு கேட்டி, இவன்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குது. அந்த பிள்ளைகளை அப்படியே மோட்டிவேட் பண்ணணும். எல்லா பிள்ளைகள்கிட்டையும் ஒரே தன்மை இருக்காது. எல்லாருக்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்தல. ஏன் வைக்கப்படுறீங்க, ஏன் நோஞ்சனா இருக்கிறீங்க? அபூபக்கர் பார்க்கலையா? உமரை பாருங்க, வாள் எடுத்தாருண்டா எத்தனை தலை உருளும். வீரம்னா அப்படி இருக்கணும். ஏன் அப்படி இருக்கிறீங்க இவர்கிட்ட சொல்லல. அவர் அப்படித்தான் இருப்பார். அவரோட அப்படித்தான் பழகினாங்க. அவருடைய பர்சனாலிட்டி அது அப்படி இருந்தது. அவர் கூச்சப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொன்னார்கள், அவருடைய வெக்க சுபாவம் எப்படிப்பட்ட தெரியுமா? அவருடைய வெக்கத்தை பார்த்து மலக்குமார்களே வெக்கப்படுவாங்க, அவ்வளவு வெக்கம் அவருக்கு. அதனால அவர் வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தா வெக்கப்படுற மாதிரி ஒன்னும் இருக்கக்கூடாதுண்டு வேட்டியை சரிப்படுத்தி உடுப்பெல்லாம் சரியாக்கிட்டு வாங்க மகனேன்னு கூப்பிடுவாங்க. அவர் வெக்கப்படுறது. அப்போ ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் வேற வேற. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு கூச்ச உணர்வுகள் இருக்கும். எல்லாம் ஒரு தன்மையில இருக்காது. ஒருவனுக்கு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கணும், ஒருத்தனுக்கு அது பிரச்சனையே இல்லாம இருக்கு. அப்ப அந்த நீட்டா இருக்கிறவன் நீட்டாவே கொண்டே கொடுக்கணும். அப்படித்தான் அவனே உனக்கு இப்படித்தாண்டா தரும் அப்படின்னு. இன்னொருத்தன் விஷயத்துல இன்னொருத்தனை கம்பேர் பண்றது, கண்ணை பார்த்து பேசாம தூரமா நின்று பேசுறது, மறைந்திருந்து பேசுறது சோசியல் போபியா உண்டாக்கும். வார விசிட்ட பிள்ளைகளை வச்சு பேசி கையை கொடு மகன் சலான் சொல்லுங்க அப்படி என்று பேச வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சமுதாயத்தை பழக்கணும். எல்லார்ட்டையும் பேசக்கூடிய அந்த ஆற்றலையும் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த வழக்கத்தையும் பழக்கமாக்கணும். ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள்கிட்ட சில டவுட்டுகளை சொல்லி கொடுத்து இதை போய் சேர்த்து கேளுன்னு பயிற்சி கொடுக்கணும். இது என்ன, இது தெரியல, இதுக்கு முன்ன படிச்சிருக்கியா? இல்லை, சரி இன்னைக்கு நீ ஸ்கூல்ல சேர்கிட்ட இதை கேளு.
ஏன் சொல்லணும்டா, ஒரு கிளாஸ்ல ஒரு 20 பேருக்கு முன்னாடி எழுந்து ஒரு ஆசிரியர்கிட்ட பேசக்கூடிய அந்த பழக்கத்தை நம்முடைய பிள்ளைக்கு கொண்டு வந்தா தான் அவன் நாளைக்கு திறமையாகும். அதை பேச சொல்லணும். கேட்டீங்களா? என்ன சொன்னார் சார்? புரிஞ்சுதா? அப்படின்னு ஒரு தடவை புரியலாட்டி இன்னொரு தடவை முயற்சி பண்ணணும். அப்ப இப்படி இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை எதிர்நோக்கக்கூடிய விஷயங்களை நாம சொல்லி கொடுக்கணும். குடும்ப கஷ்டங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும். ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பாப்பா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு குடும்ப பொறுப்பை என்கிட்ட தந்துட்டு போறார். மகனே, இன்னாருக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, ஈச்ச மரத்துல பழம் தயாரா இருக்கிறது, மரணித்தால் இந்த பழங்களை எல்லாம் அறுவடை செய்து கடனை கொடுத்துடும் மகனே, என் கபரு குளிர வேண்டும் என்று சின்ன வயசு மகனுக்கிட்ட நசியத்து சொன்னார் பாப்பா. நாம பிள்ளைகளுக்கிட்ட கஷ்டத்தை சொல்றதே இல்லை. அதனால நம்முடைய கஷ்டம் விளங்காம ஒத்த பிடியில நிக்கான். கேடிஎம் பைக்கில் இப்ப வீட்டுக்கு இருக்கணும், இல்லாட்டி என்ன காண மாட்டேங்க. இப்ப மோட்டார் பைக்கல் வேணும் அப்படியங்க. நம்ம வளர்த்தது அப்படி, கேட்டதெல்லாம் கொடுத்து வளர்த்தோம். இப்ப அவன் 10ஆம் ஆண்டுல ஃபீல் பைக் ஒன்று கேட்கிறான். 10ஆம் ஆண்டுல 8 லட்சம் ரூபாயோட பைக்கல் இப்ப தரணுங்க. சோறு 2 நாளா திங்கணும்டா உம்மா காதுல கழுத்துல தான் புருஷன்ட்ட கொடுத்து புள்ள சோறு திங்கல வேண்டிக்காங்க. முதல்ல அவளுக்கு விழுக்கணும் பெழுவு. இந்த புள்ள இதுல போய்தான் கூட்டி அள்ளிக்கிட்டு வார. 8 லட்சத்துக்கு பைக்கல் வேணா இன்னொரு லட்சம் பேரையா வச்சுக்கோங்க. மையத்தை அடக்கிற செலவு. லைசனும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ரோட்டில் போய் இருக்கிற ஸ்பீடை கடைசி வரைக்கும் புதுக்கி பார்க்குறான். எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த புள்ள எவ்வளோ கத்துறான் தகப்பேன். நான் எவ்வளவு சொல்லி கேட்கலையே, இந்த புள்ள வேண்டி கேட்டுட்டானே, நீ ஏன் வேண்டி கொடுத்த விடலையே, ஊட்ட விட்டு போறேன் நானே, 2 நாள் சாப்பிடலையே, 3 நாள் ஆளக்கான இல்லையே, எப்படி வந்துச்சு இந்த பழக்கம்? அப்ப மைலோ வேண்டி கேட்ட நேரம் வேண்டி கொடுத்தல, சாக்லேட் வேண்டி கேட்ட நேரம் வேண்டி கொடுத்தல, இப்ப ஃபீல் பைக் வேண்டி கேட்டீங்க வேண்டி கொடுப்பேன். அப்ப இல்லைன்னு இருந்தா இப்ப புரிஞ்சிருக்கும். எல்லா பிள்ளைகளும் அப்படி நிக்குதா? இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வாப்பா உப்பா கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? பாவு பிள்ளை எல்லா பிள்ளைகள்கிட்டையும் போன் இருக்கு, எனக்கிட்ட மட்டும் தான் போன் இல்லை. இதுதான் அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய டயலாக். ஓலவர் படிக்கிறவன் சொல்றான், இந்த கிளாஸ்ல முழு பெரும் பறிக்க வச்சிருக்கானுங்க. அவனுங்கள வாப்பா மாதிரி உங்களை விட வசதி குறைஞ்சவனுங்க. இந்த உமா கிட்ட போஸ்ட் பண்ற வாப்பா கிட்ட கதைக்கிறல்ல. நம்மட வாப்பா அந்த பிச்சைக்காரனா, எனக்கு பைக் இன்றைக்கு வரணும், இல்லாட்டி நான் படிக்க மாட்டேன், என்ன தேடுவியல், என்ன காண மாட்டேன் என்று உமாவை அப்படியே பயம் காட்டுறான். இது என்ன பிரச்சனை? நேரத்தோட நாம விட்டமே பிள்ளை. மைலோ வேண்டி கொடுத்தமே நடிச்சாமா, 12 மணி பிறகு சாக்லேட் வேண்டி கொடுத்தமே அங்க வந்த பிள்ளைதானா. அவன் சொல்லுவான் எல்லாரும் பாவிக்காங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி வளர்க்கணும், இந்த உலகமே செஞ்சாலும் மகன் மார்க்கத்தில் இல்லாட்டி அது பிழ மகன் செய்யக்கூடாது. மார்க்கம் அதை தடுத்து அதை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் சிலை வணங்குறாங்கன்னா நீங்க வணங்கக்கூடாது. எல்லாருமே சிகரெட் குடிக்காங்கன்னா சிகரெட் ஹலால் ஆகாது. எல்லாருமே போன் பாவிக்காங்கன்னா போன் பாவிக்க கூடாது. இதை நீங்க காரணமா சொல்லவும் கூடாதுங்கிறது சின்னத்துல இருந்தே பழக்கணும். அப்ப பிள்ளைகள்கிட்ட நோ சொல்லல, இந்த விஷயத்தை சொல்லல, தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை சொல்லல, குடும்ப கஷ்டத்தை சொல்லலன்னா நாம கஷ்டப்பட்டோம். பிரச்சனையை சொல்லணும். மகன் கரண்ட் பில்லு வந்து இந்த மாசம் எவ்வளோன்னு தெரியும்? மஞ்சள் பாருங்க, எவ்வளோன்னு பாருங்கம்மா. இன்னும் அப்ப 6000 சொச்சம் பாரு. பாப்பற சம்பளமே எவ்வளவுதான். சரி, இந்த காசை கொண்டே கட்டிட்டு வாங்க, நீங்க கொண்டே கட்டுங்க. இந்த பொறுப்புணர்ச்சியை கொடுக்கணும், கட்டணும். தண்ணி பில் இவ்வளவு, அவனுக்கு சிக்கனம் தெரியும். தெப்ப திறந்துட்டு சும்மா நிற்க மாட்டான். தண்ணி பில்லு கூடப்படாது. ரூமை விட்டு வெளியில வரும்போது ஃபேனை ஆஃப் பண்ணுவான். கரண்ட் பில்லு கூட போடாது. பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாப்பாக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கடன்கள் இருக்கு, குடும்ப நிலைமை இன்னது, இப்படித்தான் வாழணும். அந்த பிள்ளைக்கு நாம சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை கவனமா இருப்பான். தேவையில்லாத செலவுகளை கேட்க மாட்டான். எங்கட கிளாஸ்ல ஒருத்தன் ஷூ ஒன்று போட்டுக்காங்க, ஏன் 7000 ரூபா, எனக்கு அந்த ஷூ இப்ப வேணும். இல்ல மகன், நமக்கு 3000 ரூபாய் ஷூ போதும். இல்ல, எனக்கு அந்த ஷூ வேணும், நான் ஆசைப்பட்டுட்டேன். அப்படி கேட்கிறான்னா நாம கஷ்டத்தை காட்டல. நம்முடைய சம்பளத்துல காவாசி அதுன்றது அவனுக்கு தெரியாது. நம்ம கொடுத்துட்டு எவ்வளவு பிரச்சனை படுறோம்ங்கிறது அவனுக்கு புரியல. பிள்ளைகளுக்கு நம்மளோட குடும்ப நிலைமையையும் விளங்கப்படுத்தணும். இதான் நிலைமை, இப்படித்தான் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த சோசியல் தொடர்புகள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? இருக்கும்.
அப்ப இதுக்கு முக்கியமாக பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்டா, அந்த பிள்ளைகளுக்கிட்ட உட்கார்ந்து பேசுறவங்களா இருக்கு. இந்த போனை நாமளும் தள்ளி வச்சதான் பிள்ளைகளும் தள்ளி வைக்கும். இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை இந்த போன் பாவனை தான். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் போன் பாவனையால இந்த பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்படுது. கூடுதலா போன் பாவிக்கும் போது டோபமைன் ஹோமோன் அதிகமாகும். இந்த டோபமைன் ஹோமோன் அதிகமானால் இந்த பிள்ளைகளுக்கு கற்பனை பண்ணக்கூடிய, தனிமையில் உட்காரக்கூடிய ஹலுசினேஷன், டெலூஷன் என்கிற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். டெலூஷன் ஒரு இமேஜ் அவர் உருவாக்குவார். இவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழுவார். கூடுதல் அந்த போன் பாவிக்க பாவிக்க அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழும். அவங்க கண்டு ஒரு உலகம், அந்த உலகத்தில் அவர் இருப்பார். தனியா பேச தொடங்கிடுவார். எத்தனையோ பிள்ளைகள் இந்த போன் பாவனையால தனியா பேசுறவங்க இருக்கிறாங்க, ஒதுங்கி ஓரமா நிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து குதூகலமா ஒரு இடத்துல பேசி சாப்பாடு ஆக்கி திண்டு ஜோக் அடிச்சுட்டு இருப்பீங்க. அங்க இடையில ஒரு மூலையில நின்று குளத்துல ஒருத்தன் கல்லறிஞ்சிட்டு இருப்பான். அவன் கூடுதலா போன் பாவிச்சேன். அவன் ஒரு இமேஜ் உலகத்துல வாழ்றான், ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றான். அவன் ஒரு அனிமேஷனா அவன் நினைக்கிறான், தனியா பேசுறான், அவனா கற்பனை பண்ணி போறான். இது டெலூஷன். இந்த டெலூஷனுக்கு ஆளாகிறான். அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் கடுமையாக பாதிக்கப்படுற இந்த போன் பாவனை, இந்த போன் அதுல உள்ள ஆப்புகள், அதுல உள்ள கேம் எல்லாம் அப்படித்தான் டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. நாம சொல்லுவோம் அரை மணித்தியாலம் தான் போன் பாவிக்கணும் என்று சொல்லுவோம். அரை மணித்தியாலம் தான். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ரொம்ப மோசமான கேமுகள். அரை மணித்தியாலம் தான் நீங்க போன் பாவிக்கணும்டா, அரை மணித்தியாலம் அவன் பாவிப்பான். சரி, அரை மணித்தியாலம் முடியக்குள்ள வேண்டி எடுப்பீங்க. 7 நாள் தான் உங்களுக்கு அரை மணித்தியாலம் அவன் போன் பாய்ப்பான். 8வது நாள் அவன் சண்டை செஞ்சு இன்னும் அரை மணித்தியாலம் போவான். அதை அவன் செய்யல, அந்த போன் செய்யுது. எப்படி தெரியுமா? அந்த கேமோட டிசைன் என்னென்றால், அந்த கேமை உருவாக்கினவனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்னென்றால், இந்த போனை பாவிக்கிறவர் 30 நிமிஷத்துல ஆஃப் ஆக்குறார் அப்படின்னு சொன்னா 7 தடவை தான் 30 நிமிஷத்துல அவர் ஆஃப் ஆக்குவார். 8வது தடவை 28வது நிமிஷத்துல அவனுக்கு ஒரு புதிய வெப்பனை அந்த கேம் கொடுக்கும். இப்ப இவன் இந்த வெப்பனை யூஸ் பண்ணணும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான். 28வது நிமிஷத்துல இவனுக்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆயுதம் ஒன்று கொடுக்கப்படுது. கேம் கிஃப்ட் கொடுத்துரும். கொடுத்தோட இதை வச்சா வின் பண்ணலாம் என்கிற மனசு அவனுக்கு கொடுக்கும். இப்ப வாப்பா வந்து, மகன் டைம் போன், இல்ல இல்ல பாப்பா பாப்பா கொஞ்சம் கொடுப்பா, கொஞ்சம் கொடுப்பா, மனநோயாளி மாதிரி கத்துவான். உமா போனம்பா, உமா இந்த போனமா கேட்டா போன தரான்னு பறிச்சா ஜன்னல் உடையும், மென்டல் ஆகுவான். அதை செய்யறது போன் தான், ஆள் இல்லை. அப்படித்தான் அந்த 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 கேமை டிசைன் பண்ணிருக்கேன். நமக்கு தெரியுமா? இந்த போன் ஒத்து கேக்குது. இதுல நெட்ல ஒண்ணுல இந்த போன் இருக்கும்போது நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த போன் ஒத்து கேக்குது. இந்த போனை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது பேசிட்டு கூகுளுக்கு போங்க, நீங்க பேசின சப்ஜெக்ட் அது காட்டும். யூடியூப் போங்க, நீங்க பேசின சப்ஜெக்ட் அது காட்டும். இது ஒத்து கேட்கும். ஒரு ஆளை இதை டயக்னோஸ் பண்ணுது. இவர் எப்படிப்பட்டவர், எதை விரும்புறார், எதை பார்க்கிறார், எதை பேசுறார் அப்படின்னு. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக நாம இருக்கணும். அப்ப பிள்ளைகள்கிட்ட கூடுதலா போன கொடுக்காது, கூடுதல போனை கொடுக்காது. பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்காம வளர்க்கணும்னா நாம போனை கொஞ்சம் குறைக்கணும் பிள்ளைகளுக்கு முன்னாடி. அப்போ ஒன்றை இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொன்றை கொடுத்து தான் ஆகணும். இதை பாவிக்காத மகன் சொல்றது இன்னொன்றை கொடுக்கணும். அந்த இன்னொன்று தான் நம்மளை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அதாவது நாம பிள்ளைகள்கிட்ட கூடுதல் டைம் எடுக்கணும், பேசிட்டு இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட கூடுதல் டைம் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைகள் உலகத்தை படிக்கும், நம்மகிட்ட இருந்து நிறைய படிக்கும், நாம பிள்ளைகளை படிப்போம். பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறத நாம புரிஞ்சுக்குவோம். அப்ப ஒரு நல்ல ஒரு நிம்மதியான குடும்பம் இப்ப உருவாகும். அப்ப முரண்டு பிடிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம கண்ட்ரோல் பண்றோம். அடுத்தது பிள்ளைகள் எங்க போகுது, எந்த சூழல் இருக்குது, ஆரோட பழகுறங்கிறத நாம பார்த்து அதை மாத்திக்கிட்டே இருக்கோம். சம்திங் ராங், இது ஆள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கைக்குள் வந்து விடுவான். ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் ஒரு நண்பனினுடைய மார்க்கத்துக்குள்ள அவன் வந்துடுவான், அவன் கொள்கைக்குள்ள அவன் வந்துடுவான். ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு, யாரோடு பழகுறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்முடைய தமிழ்ல சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும், பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும். பூ கட்டின நார்லையும் அந்த பூட வாசம் இருக்கும். கூட சேர்ந்தது நல்லதா இருந்தா நல்லது. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவி தின்னும். பவி என்கிறது மலம். பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவி தின்னும் அப்படிம்பாங்க. அதோட பழையினா இதுவும் அந்த பழக்கத்துக்கு வந்துடும். அப்போ கூட்டு சரியா இருக்கணும். தமிழ்ல திருக்குறள்ல ஒரு திருக்குறள், அதுல என்ன சொல்றான், நிழல் நீரும் இன்னாத இன்னா சமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் அப்படின்ற ஒரு திருக்குறள். மதுரமான தண்ணி கூட நஞ்சானால் தள்ளி வைக்கிறீங்க. நிழல் நீரும் இன்னாத இன்னா சமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறீங்க, நெருக்கமான உறவு கூட தப்பானா தள்ளி வைங்க. அதான் அந்த திருக்குறள். நல்லவனாண்ட தான் சேர்ந்து பழகணும். அப்ப நம்மளோட பிள்ளை ஆரோட பழகுறான், எங்க போறான், என்ன நடக்குது? ஏண்டா பிள்ளைகள் ஆற கதையை கூட கேட்கிறேன்டா சம வயது குழுக்களுடைய கதையைத்தான், அந்த குரூப் கதைக்கிறது தான் பிள்ளை கேட்குது. எனவே பிள்ளை ஆரோட பழகுறான், எப்படிப்பட்ட நண்பன், எங்க போறான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன் கிரவுண்டில் லேட் ஆகிறான், ஏன் கிளாஸுக்கு போனது லேட் ஆகுது, யாரோடையெல்லாம் பழகுறான், எப்படி இருக்கிறான். நம்ம பிள்ளையோட ஃப்ரெண்டாக பழகணும். ஃப்ரெண்டாக காய்ச்சிட்டு நம்ம பிள்ளைய மட்டும் நான் கவனிக்கணும், பிள்ளையோட ஃப்ரெண்டுகளையும் சேர்த்து கவனிக்கணும். நம்மளோட பிள்ளையோட கூட்டாளிமார் 4 பேரையும், தம்பிமார் வாங்கடா உள்ளுக்கு வாங்க உட்காருங்க, டீ ஊத்து பிள்ளைகளுக்கு, அவனுகளுக்கு டீயை ஊற்றி அவனுகளுக்கும் சேர்த்து புத்திமாய் செல்லணும். விளங்கிட்டான்? அப்ப அவனுக்கு நம்மளை பத்தி தெரியும். வாப்பு வென்ற வாப்பா நம்மளோட எப்படி பழகினாள், நம்மளை கூப்பிட்டு டீ வேண்டி தந்தாள், நல்ல மனுஷன், நம்மளோட கண்டடத்தை சிரிச்சு பேசுறாள். தப்பு தவறு செஞ்சோம் மாட்டிக்குவோம். அப்ப அவனுக்கு வழங்கு நம்மளை பத்தி. பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு போங்க, உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட அனுமதி எடுத்து உங்களோட வகுப்பு, அந்த பிள்ளையோட வகுப்பு ஆசிரியரை பேரண்ட்ஸ் கட்டாயம் சந்திங்க. இது ஸ்கூலுடைய யாப்புல உள்ள விஷயங்கள். நம்ம அந்த பக்கமே போறதில்லை. பள்ளிக்கூடம் என்ன கலருன்னு தெரியாது, கேட்டாடியே விட்டுப்பட்டு வாரோம். போகணும், போய் அந்த ஆசிரியரோட பார்க்கணும், பழகணும். நம்ம பையன்தான் என்னென்றாலும் சார் என்கிட்ட சொல்லணும். அப்படி அந்த நெருக்கம் பெறக்குள்ள நம்மளோட மகனுக்கு ஒரு மன தைரியம் பெறும். பாப்பா வந்து சார்கிட்ட பேசிக்கிட்டு போன அவன் இப்ப அந்த ஸ்கூல்ல அந்த வகுப்புல ஒரு அறிமுகமான ஆளாகிறான். இன்னார மகன் இது என்கிறது தெரிய வருது. ஒரு பேரண்ட் வந்து சொல்றார், மகன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், ஸ்கூலுக்கு போக ஏலாங்கான், வகுப்பு நான் மூலையில ஒதுங்குறான், ஆரோடையும் கதைக்கான் இல்லை. சார் வந்து இப்படி சொல்றார், பிள்ளைய கவுன்சிலிங் கொட்டிக்கிற, நீ பிள்ளைய கவுன்சிலிங் கொட்டிக்கிற தேவையில்லை, நான் ஒரு கவுன்சிலிங் உனக்கு சொல்லி தரம் போய் செய். என்ன நாளைக்கு போகும்போது வகுப்புல எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டு ஆசிரியருக்கும் சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 சேர்த்து ஒரு 10 ரூபா சாக்லேட்டை பிள்ளைகிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லு. காரணம் கேட்டா, வாப்பா கொழும்புல இருந்து வந்து, வாப்பா ஒரு பயணம் போய் வந்தேன்னு சொல்லு. இந்த பர்த்டே எல்லாம் சொல்லப்படாது. விளங்கிட்டா? பாப்பா யாழ்ப்பாணத்துக்கு போனேன், மன்னாருக்கு போனேன், ஒரு பிஸ்னஸ் விஷயமா போனேன், எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி அந்த வகுப்பு பிள்ளை எல்லாருக்கும் தந்து பிள்ளைகிட்ட கொடு. பிள்ளை போய் டீச்சர்கிட்ட, டீச்சர் பாப்பா வெளியூருக்கு போனேன், சாக்லேட் வாங்கி அந்த வகுப்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி பாப்பா சாக்லேட் தந்த டீச்சர். இப்ப பிள்ளை டீச்சர்கிட்ட போய் பேசுற அந்த அந்த சோசியல் தொடர்பு ஏற்படுது. டீச்சருக்கு சந்தோஷம், வெரி குட், மாஷா அல்லாஹ், இன்னைக்கு அப்துல்லா உங்களை எல்லாருக்கும் சாக்லேட் தரப்புறான், எல்லாரும் அப்படி இருங்க, என்ன சொல்லணும் நீங்க சாக்லேட் தந்தா ஜஸாக்கல்லாஹ் கைரா சொல்லணும். ஓகே அப்படியே. இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் இவரை நன்றியுள்ள ஒரு நண்பனாக பார்க்க தொடங்குது.
எரிச்சல் பட்டவன், எரிஞ்சு உளுந்தவன், துரத்தி விட்டவன், பேசாம இருந்தவன், தள்ளி வச்சவன் எல்லாம் இவன் நமக்கு சாக்லேட் தந்தாண்டு அவனை இப்ப கவனிக்க தொடங்குவான். அவன் விஷயத்துல மத்த பிள்ளை எல்லாம் கவனமா இருக்கும். அப்துல்லா ஒரு மாதிரி இருக்கிற வாடா அப்படின்னு கூப்பிட தொடங்குவான். எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகுவான், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவான். அன்னைக்கு பென்சில் மறந்துட்டேன்டாண்டா, என்னடா எனக்கிட்ட ஒரு பென்சில் இருக்கான்னு கொடுப்பான். இப்ப கொஞ்ச நாள் போக அந்த பேரண்ட் சொல்றாரு, அந்த புள்ள அந்த வகுப்புல முனிட்டர் ஆயிட்டான், எல்லாரோடையும் பழைட்டான். சார் மந்திரம் பழிச்சிட்டு அப்படிங்க. ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், ஒரு சின்ன ட்ரிக்ஸ், இந்த மந்திரம் பழிக்கும். அப்ப இப்படி நாங்க என்ன செய்யணும்னா அந்த வகுப்புக்குள்ள போகணும், ஆசிரியர் சந்திக்கணும், திடீரென்று கிளாஸுக்குள்ள போய் பார்க்கணும். மகனை பார்த்துட்டு ஒண்ணும் இல்லை, நீங்க பாடம் நடந்துங்க, நான் சும்மா அப்படி இருக்கிறேன் அப்படி என்று நாம பார்க்கணும். பிள்ளைகளை ஃப்ரெண்டை ஒரு நாளை கூப்பிடணும், ஒரு பாட்டி வைக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு புத்திமதி சொல்லணும், இவருக்கு ஒரு புத்திமதி சொல்லணும். நோ சொல்ற இடத்த நோ சொல்லணும், எஸ் சொல்ற இடத்த எஸ் சொல்லணும். அப்ப இப்படி நாம பிள்ளை வளர்த்தால் நம்மளோட கட்டுக்குள்ள அடங்குற பிள்ளைய அந்த பிள்ளை வெறும், இல்லாட்டி முரண்டு பிடிக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தா, நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா பிள்ளை எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி அதே இடத்துல இன்னொருத்தர் ரிலேஷன்ஷிப் வைப்பார், அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு. அப்ப இதுக்கு ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ், அந்த பிள்ளைக்கு அமானிதம். இதோட சேர்த்து மார்க்கத்தை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மகன், உங்களை இங்கிலீஷ் கிளாஸ்ல சேர்த்திருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டிருக்கேன், ராயல் காலேஜில் போட்டிருக்கேன், உங்களை இந்த கோர்ஸ் படிக்க விட்டிருக்கேன், நீங்க இந்த விஷயத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க. பாப்பா பாப்பாடா காசு போனாலும் ஒன்றும் இல்லை, இந்த படிப்பு பிறந்தாலும் ஒன்றும் இல்லை, இந்த கோர்ஸில் நீங்க தோத்தாலும் ஒன்றும் இல்லை, மார்க்ஸில் நீங்க ஜீரோவானாலும் ஒன்றும் இல்லை. தொழுக டைமுக்கு தொழணும் மகன், சொல்லி வச்சுட்டேன்னு சொல்லி பழக்கம். ஃபர்ஸ்ட் மார்க்கும் அதுக்கு பிறகு மற்றது மகன், டைமுக்கு நீங்க தொழணும். தொழுகிற டைமுக்கு அவர் கிளாஸ் வைக்கல, ஓ பண்ணல இருந்தா அந்த கிளாஸ் தேவையில்ல, நீ பள்ளிக்கு போ, நம்ம ஏற்பாடு செய்யும். மகன் தொழுகையை விடக்கூடாது. எப்போ போன் பண்ணாலும் மகன் தொழுதீங்களா, ஹாஸ்டல்ல மத்தாக்களுக்கு சொன்னீங்களா, நம்முடைய பிள்ளை நல்லதை ஏவி தீயதை தடுக்குதுன்னா அடுத்து வந்து இருந்துறானே இல்லையோ, நம்முடைய பிள்ளை கெட்டு போகாது. நம்முடைய பிள்ளைய ஹாஸ்டல்ல விட்டிருக்கோம், அவனும் தொழணும், மற்ற பிள்ளைகளையும் தொலை சொல்லணும். இது நாம கொடுத்த சட்டம். அந்த பிள்ளைகளாண்டு அசரா போய்த்து வாங்கடா தொழுவோம்னு சொல்லுவோம், ஒத்தனை மேற மாட்டான், தனியே போவான். இது யாருக்கு பாதுகாப்பு தெரியுமா? பிள்ளைக்கு பாதுகாப்பு. புள்ள ஒரு நாள் தொழாம படுத்துட்டான்டா, அந்த 3 பேரும் ஹலோ என்ன எங்களை தொலை கூப்பிடுவேல, இப்ப படுக்கிறேன் அவனே எழுப்பிடுவான். அவனுகள் எல்லாரும் ஒரு பிள்ளை செய்தான், படம் பார்க்காம போன் வச்சிருக்கான், சிகரெட் அடிக்கான்டா, ஹராம் தப்பு பாவம் என்று நம்முடைய பிள்ளை பொங்கி எழுந்தா, இவர் ஒரு நாளைக்கு சிக்கெட்டை கையில் எடுத்தா பறிச்சறிவான். அவன் எங்களுக்கு இவ்வளவு நாளா பயம் பண்ணிவிட்டு என்ன சிக்கெட் ஹலோ இங்க கொண்டாங்க. இப்ப நன்மை ஏவி தீமையை தடுத்து அடுத்து வந்திருந்தானே இல்லையே, நம்முடைய பிள்ளை பாதுகாப்பாரு. நம்முடைய பிள்ளையை தூக்கி சுத்தி போட்ட ஒரு பாதுகாப்பு வளையம் தான் நன்மை ஏவி தீமையை தடுத்து. அப்ப பிள்ளைகளுக்கு அதை நம்ம கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன படிப்பிச்சாலும் சரி, பிள்ளைகள் எங்க போனாலும் சரி, மகன் மார்க்க முக்கியம், தொழுக முக்கியம், ஈமான் இஸ்லாம் முக்கியம். அது இல்லாட்டி நீங்க பாப்பா கதைப்பை நன்றி யோசிக்க தேவையில்லை, எத்தனை லட்சம் போனாலும் தூக்கி எறிஞ்சு விடுவேன்னு இஸ்லாம் தான் முக்கியம். அதுதான் பொறுமதி. மார்க்கம் தான் பெஸ்ட் மகன். இந்த விஷயத்தை நாம சொல்லி கொடுத்தா எதை தூக்கி ஒசக்க வைக்கிறோமோ அதை எப்பவுமே அவன் ஒசக்கத்தான் வச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, நாம ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம். எந்த ஒரு முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஒரு வீடு வந்து இருந்தாலும் ஹலால் இறைச்சி தேடி வேண்டுவோம். சும்மா அவன் கோழியை விற்பான், அவன் ஆள் சரியில்லை, நாம் அங்கே போய் வேண்டோம், கொஞ்சம் பஸ் ஏறி போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் வேண்டோம், பிஸ்மி சொல்லி அறுத்த கோழி, முஸ்லீம் அறுத்த மாடு, ஹலால் சிக்கன், ஹலால் பீஃப், இதுதான் நம்ம சாப்பிடணுமான்னு இது ஹராம் என்று வளர்த்திருப்போம். மற்ற விஷயத்துல நாம மார்க்கத்தில் பொடுபோக்கா இருந்திருப்போம். இது அவன் மனசுக்குள்ள பதியும். அப்படி பதிஞ்சதுனாலதான் பியரை வேண்டிய இடத்துக்கு பைட்ஸுக்கு ஹலால் சிக்கன் எடுத்துட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த சாராயம் குடிக்கிற சாராயம் ஹராம் தான், ஆனா கோழியை கண்டடத்தை வேண்ட மாட்டேன், அது முஸ்லீம் கடையில தான் போய் வேண்டுவான். எதை பெருசா காட்டணுமோ அது அப்பையும் பெருசா தான் இருக்குது, இப்பையும் பெருசா தான் இருக்குது. ஸோ இதையும் நாம பெருசா காட்டியிருந்தா சாராயமும் குடிச்சிக்க மாட்டோம். அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எப்பவுமே ஒசத்தி, ஈமானை எப்பவுமே அப்படியே ஒசத்தி ரொம்ப கவனமான விஷயத்தை கவனமா கொடுத்துக்கிட்டே இருந்தா எந்த நிலையிலையும் அவன் சலண்டு போக மாட்டான், ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். அப்ப பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்குறதுக்கு நாம கையாள வேண்டிய
இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப துணை அறிக்கணும். கண்காணிப்பு, யாரோட பழகிறான், என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். நேரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கு சமகாலத்தில் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆம்பளை பிள்ளையில ஆம்பளையா வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொம்பளையா வளர்க்கணும். கூட்ட பொம்பளை பிள்ளை இல்லைன்ற ஒரு சின்ன வயசில் பொம்பளை பிள்ளைட உடுப்பு ஆம்பளை பிள்ளைக்கு போட்டு பார்த்து வளர்க்காதீங்க. அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் தான் படைச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்கிறான். ஒரு ஆத்மாவை படைத்தும் அந்த ஆத்மாவிலிருந்து அதன் சோடியை படைத்து பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸா, அந்த சோடியிலிருந்து ஆண் பெண்ணு என்ற இருபாலாரை பல்கி பெருக செய்தோம். பாலினம் 2 தான், ஆண் பெண். 3ஆம் பாலினம் இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹ் அப்படி படைக்கவே இல்லை. நம்மடாக்கள் சொல்லுவாங்க திருநங்கை, திருநம்பி, அலி 9 என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒன்று அல்லாஹ் படைக்கல. இது இவனே இவனுடைய மனசுக்குள்ள உண்டாக்கினது. நிறைய ஆம்பளை பிள்ளைகள் தான் பெண் என்ற கற்பனைக்குள்ள வளர்ந்து தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கிட்டு சோசியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இன்றைக்கு வழிகேட்டில் போயிட்டு இருக்கு. அதை கண்டு கொஞ்சம் பேர் பின்னால் நிறையா பெண்கள் தன்னை ஆணாக கற்பனை பண்ணி அவங்க ஆணாகவே மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 18-17 வயசு ஒரு முஸ்லீம் பெண்மணியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த கூட்டிக்கு வந்தவர் சொல்லும் வரைக்கும் நான் நினச்சேன் அது ஒரு பொடியை நின்றுதான். டிஷர்ட்டும் டெனிம் ட்ரௌசரும் கையை இப்படி சுற்றி விட்டுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு முடிய வெட்டிட்டு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் நம்பவே இல்லை. வல்லாஹி அரவாசியில் தான் அவர் விஷயத்தை சொன்னார். இது பாத்தீமா என்ன அந்த புள்ள சொல்லுது, என்ன நான் ஆம்பளையா தான் கற்பனை பண்ணுறேன், எனக்கு பொம்பளை இல்லாத பிரச்சனை, நான் பொம்பளை தான் கல்யாணம் முடிப்பேன், நான் ஆம்பளையா தான் இருப்பேன். அந்த ஊர்ல அந்த பிள்ளை பள்ளி வாசலுக்கு போய் ஆம்பளைகளோட சப்புல நின்று தொழுது ஆக்களுக்கு தெரியும் இது பொம்பளை பிள்ளை. அந்த அளவுக்கு நிலைமை மாறும். இதுக்கு காரணம் மனசுதான், வேற புறப்பால் ஒன்றும் இல்லை. அதாவது புறப்புல சில குறைபாடுகள் இருக்கு. 6 விரல், கை இல்லாம பிறக்கிறது, மூக்குள்ள ஓட்ட மட்டுமே மூக்கு இல்லை, காது இல்லாம பிறக்கிறது, இப்படி குறைபாடு இருக்குத்தானே. அந்த குறைபாடு குரோமோசம்களினுடைய மாறுதல்களால் ஏற்படுறது என்று சயின்ஸில் படிச்சிருக்கிறோம். ஒரு தாயினுடைய சினை முட்டையில் 23 சோடி குரோமோசம், தகப்பனுடைய உயிரணுவில் 23 சோடி குரோமோசம். இந்த குரோமோசம்களில் அதிகபட்ச குறைவு கூடுதல் ஏற்படும் போது இந்த குழந்தையினுடைய மனநிலையும் தன்மையும் உறுப்புகளிலும் சில சிதைவுகள் ஏற்படுறது உண்டு. 6 விரலோட பிறக்கிறது, கையில் விடத்த கை விரல் வரும், இவ்வளவுதான் கை இருக்கும், கால் இல்லாம இருக்கு, இப்படி வாரது. இது மாதிரி பால் உறுப்புகளில் குறைபாடோடு பிறக்கிறத நாம இன்னொரு பாலினம் என்று நினைத்தால் அது நம்முடைய தப்பு. அப்ப எனக்கு என்ன செய்யற குறைபாடு தான் போயிட்டு தெரியும். அதுல ஒண்ணும் இல்லை. மறுமையில் அதுக்கு கூலி இருக்கு, அவ்வளவுதான். மறுமையில கூலி இருக்கு. எனவே ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். ஆண் பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ மாறக்கூடாதுன்னா மனசுல பழக்கம் இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு பொம்பளை பிள்ளைய ஆம்பளை உடுப்பு போட்டு எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிறது இல்லாட்டி டேங்கிறது, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சின்ன வயசுல பொம்பளை உடுப்பு போட்டு பார்த்து ஆசைப்படுறது செய்யாதீங்க. கூடுதலாக பெண் பிள்ளைகளோட ஆம்பளை பிள்ளைகளை விளையாட விடுறதோ, ஆம்பளை பிள்ளைகளோட பொம்பளை பிள்ளைகளை விளையாட விடுறதோ, போல கற்றல் ஏற்பட்டு அவங்கள போல ஆக்ஷன், அவங்கள போல நட, அவங்கள போல சிரிப்பு, அவங்களுடைய எண்ணமாக மாறுதல் போன்ற நடவடிக்கைகள் ஏற்படும். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தும் பரவி வரக்கூடிய இந்த பிரச்சனைகளும் இதுக்கு ஒரு காரணமாக அமையக்கூடாது. எனவே கவனமா இருக்கணும். பொம்பளை பிள்ளைய பொம்பளையா வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளைய ஆம்பளை வளர்க்கணும். அஜ்னபி உறவு, மஹரமி உறவு பேணணும். வீட்டில் எப்பவுமே ஆண்கள் பெண்கள் என்கிற அந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். இது ரொம்ப கவனமான ஒரு விஷயம். நாம சோசியலிசமா பழகுறேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வர ஆம்பளைகளுக்கு பொண்டாட்டி வந்து தேத்தானி ஊற்றி கொடுக்குற மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருந்துட்டேன்டா வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கிட்டையும் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அப்படி இருந்துட்டோம்டா நம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்க்கலாம். அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைப்பானா. ஏதோ ஒரு கேள்வி வந்து அதையும் பார்த்துக்கணும். அதாவது நான் சொன்ன விஷயத்தான். ஒரு சில ஆண்கள் ஆம்பளை பிள்ளைகள் கட்ட கலசம் போடுறது, காதில் ஒத்த காதில் மின்னி போகிறது,